ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகா பெரிவா திருவடிகள் சரணம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையே வெறுத்து போச்சு, வாழ்க்கையை நினைச்சாலே ஒரே இருட்டாக இருக்குது அப்படின்னு ரொம்பவும் புலம்பிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இனிமேல் வாழ்க்கையில் என்ன தான் செய்யறதுனே தெரியல, அடி மேலே அடி, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், என்னால் சமாளிக்கவே முடியலை, எல்லாராலையும் கைவிடப்பட்டு நிற்கதியாக நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்ல போகிற இந்த வழிபாடை, இந்த அற்புதமான ஒரு வரி மந்திரத்தை தினமும் நீங்கள் சொல்லிட்டு வரும்போது நீங்கள் இழந்த அத்தனையும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்கள் கௌரவமாக வாழ்வீங்க. அப்படி நிற்கதியாக நிற்கும்போது நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான கடவுள்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. முருகப்பெருமான்கிட்ட போய் நின்று நீங்கள் கண்ணீர் விட்டு உங்களுடைய குறைகளை சொல்லும்போது கண்டிப்பாக உங்களை கையை தூக்கி விடுவாங்க. உங்களுக்கு வாழ்கிறதுக்கான வழியையும் கண்டிப்பாக காட்டுவாங்க. நீங்கள் நம்பிக்கையோட முருகனை சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வாழ்கிறதுக்கான வழியை காட்டுவாங்க. நம்மளுடைய கஷ்டங்களை, தீராத கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய கடவுள்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுங்க. கேட்ட வரங்கள் அத்தனையும் உடனே கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முருகப்பெருமானோட முக்கியமான மந்திரம் ஒன்று தரேங்க. அந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னே குளித்து முடிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் விநாயக பெருமானை மனசார வேண்டிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க. வேண்டி முடிச்சுட்டு முருகப்பெருமானை நினச்சி இப்போ நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை கண்டிப்பாக 11 தடவை, 27 தடவை, 54 தடவை, எந்த எண்ணிக்கையில் வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஆண்களாக இருந்தீங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு 5 நிமிடம் சொல்லிட்டு போங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை உங்கள் வாயால் தினமும் நீங்கள் சொல்ல சொல்ல நிச்சயமாக முருகப்பெருமான் ஓடோடி வந்து உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்து வைப்பாங்க. செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே போய் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மற்ற நாட்களில் உங்கள் வீட்டு பூஜை அறையிலே நீங்கள் தினமும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுடைய குறைகள் என்ன தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார வேண்டிக்கிட்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கள்ளம் கபடம் இல்லாமல் தன்னுடைய பக்தர்கள் கேட்கும் அத்தனை வரங்களையுமே அள்ளி கொடுப்பவர் முருகப்பெருமான். ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் ஏறுமுகம். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அத்தனையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோட முருகப்பெருமானை வழிபடுங்க.